ஸோ போன வீடியோவில் அருணாச்சலில் இருக்க பசிகாட்லேருந்து மஜுலி ஐலாண்ட் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கசிரங்கா போகிறதான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதான் மறக்காமல் பாருங்கள். நம்ம எப்படி நம்மளோட ஸ்கார்பியனில் தமிழ்நாட்டிலேருந்து இந்த அருணாச்சல், சிக்கிம் இதெல்லாம் சுற்றி பார்த்தவங்களுக்கான ஃபுல் பிளேலிஸ்ட்டு தாட் ஐக்கான் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பிடிச்சிருந்தா எண்டில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொட்டி போடுறது ரொம்ப வயசானவருங்க, பாவங்க. ஐயா ஐயா துப்பிட்டார் அதுல. ஐயா சுத்தமா கழுவுறாரு பாருங்க. தட்டெல்லாம் கழுவிட்டு தான் செய்யறாரு. ஆனா தும்மல் மட்டும் போட்டுறாரு. அதுல வேற ஒன்றும் செய்ய மாட்டாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஐயாவோட சளிக்கு அதுக்கும் அம்சமா இருக்கு. ஐயாவோட சளி பிக்சர். இந்த கசிரங்கா நேஷனல் பார்க் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வந்து என்டர் ஆயிட்டோம். क्या भैया कितना भैया कितना राइड कितना हाँ कितना कितना राइड कितना राइड कितना राइड कितना राइड कितना फिर ओके भाई ओके भाई ओके भाई ओके 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 बाय बाय ஓடுதுடா டேய் ஓடிடுதுடா. ஸோ அங்கே பாருங்க ஒரு யானை இருக்கு பாருங்க. முன்னாடி 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 போ, முன்னாடி போனால் தெரியும். முன்னாடி போ. இப்போ தெரியுது பாரு நீட்டா. எலிஃபேண்ட் பாருங்க, எலிஃபேண்ட். புலி அடே புலி 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 இந்தா இருக்கு இந்தா. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:40ங்க. ஸோ போகிற வழியில், அதாவது நம்ம குவாஹாத்தி ரோடு இது. ஸோ போகிற வழியில் அந்த சர்மா ஹோட்டல் அப்படின்னு ஒரு பாட்டினோம். ஸோ அந்த இருக்கு பாருங்க, குஹிஹர் பரியா. என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்களா கேளு? குஹார் பரியா. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டு வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில். பாருங்க மாஸ்டர் பாருங்க, செஃப் ரொட்டி போடுறது ரொம்ப வயசானவருங்க, பாவங்க. பாயோட தாத்தாவாமா? குக்கா कितना एज? 75 76 சேலரி ஹார்ட் ஒர்க்கிங். தாத்தாவுக்கு வந்து 2 மனைவிகளாங்க, 2 குழந்தைகளாம். அதான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாராம். எவ்வளோ 10,000 எவ்வளோ சொன்னார்? 10,500 சம்பளமா? 10,500 சம்பளமா, 12 மணி நேரம் டியூட்டியாம். कितना child? 2 child. Each one or each one 2 to 4 ah? Okay. He's from here only. मतलब पहला वाला डेथ हो गया. ஐயா துப்பிட்டார் அதுல. बाय वीडियो बना रहा हूं. தண்ணி கொடு இல்லை பேரா. அட்டா ஐயா மாவு பண்ணிய போறாரு. ஐயா சுத்தமாக கழுவுறாரு பாருங்க. தட்டெல்லாம் கழுவிட்டு தான் செய்யறாரு. ஆனால் தும்மல் மட்டும் போட்டுறாரு. அதில் வேற ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆனால் வயசான காலத்தையே ஒர்க் பண்ணுறாரு பாருங்க. பெரிய விஷயம் தான். காய்கறிகள் வச்சுருக்காங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸ்பீக்கர் இருக்குது, வேணா தமிழ் பாட்டு ஏதாவது போட்டு கேட்கலாம். ஸோ பாய் சரிங்கிட்டேன் குக்கிங்கில். என்ன சொல்கிறார்? பைக்கில் வந்து உன்னைய மாதிரியாவா? நான் சொல்லவா அது? அவன் வந்து ஹிந்தி பேசுகிறான் அப்படிங்கிறாரு, ஆனால் அவனுக்கு ஹிந்தி தெரியலங்கிறாரு. ஸோ தாங்க டின்னர். தால் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஆஸ் யூஷுவல். இது ஒரு 3 விதமான சட்னி, குடமிளகா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தாத்தா மனசு மாதிரியாவா? டேஸ்ட் எப்படி இருக்கு? ஐயாவோட சளிக்கு அதுக்கும்
அம்சமா இருக்கு. ஐயாவோட சளி பிக்சர் ஐயா பார்க்கணுமா? பாய் தாதாஜி பாய் பாய் தாதாஜி சவுண்டு தாதாஜி தாஜா தாஜாஜி தாதாஜி புர் சவுண்ட் டிடிஎஸ் சவுண்ட் டிஜிட்டல் சவுண்ட் தியேட்டர் சவுண்ட் நேச்சுரல் कटिंग पड़ेगा दादाजी एंजॉय करो एंजॉय करो அங்கே போயிடு பாருங்க அடுத்து ஏதோ பண்றாரு சிகரெட் பிடி எலக்ட்ரிக் பில் 4,000 பெர் மந்த் ஒரு மாதம் 4,000 ரூபாய்ங்க ஐ பில்லு இந்த கடைக்கு 3,000 கடை வாடகையும் ஐயா எடுத்து மாவா போடுறாரு மாவா போடும் மகாராஜா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ஃபுல் சரக்கு வச்சு கொண்டுட்ருக்காங்க நம்மளை எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க சொன்னோம் கைட் பண்ணுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக செய்கிறாங்க பாய்ஸு நம்மளை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் தான் வந்தாங்க பாய்ஸ் 2 பேர் நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்க பார்த்துக்க நம்ம வண்டி நம்பரை பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டோன்னே இவர் 2 பேர் இறங்கி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க வாட்டு சும்மா ஜாலியாக தான் சும்மா ஜாலியாக பேசிகிட்டே என்னென்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டான், அதாவது லெஃப்ட் சைடில் நிற்கிறவர், உட்காந்துருக்கவர் வந்து ஃபார்மாசிஸ்ட்டு. ஸோ சொன்னாங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்வந்த்னு ஊருக்கு பார்த்தீங்களா, இந்த ஊர்லேருந்து அதிகப்படியான அசாம் மக்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் வேலைக்கு வருவாங்களாம். இங்கே இருந்தால் செக்யூரிட்டிக்கு நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, இப்போது நம்ம நிற்கிற இடத்துக்கு அப்படியே இந்த சைடு சரிங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர், அதுக்கப்புறம் அப்படியே கஜிரங்கா அந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மஜுலி போனோம் பார்த்தீங்களா காலைல, அந்த மஜுலியில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படகு வந்து பார்த்தீங்கன்னா கவுந்துருச்சான், நிறையா பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுவும் நியூஸ் இருக்கான்னு தெரில, இருந்தால் அந்த கிளிப்பிக்ஸ் போடுறேன். ஸோ அதையும் சொன்னாப்புல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே கொஞ்சம் சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். It's very good. Very much I salute the government, the people trying to speak on all language, in all of our document, in all of our writings, in all of our literature, in all language. That's good. மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சரக்கு போட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. இங்கே உட்காந்து இருக்கிறதுல எங்கள் 3 பேர் தவிர பூரா பேரும் சரக்கா போட்டான். பாய் கிளம்பிட்டாருங்க. பாய்ஸ் எல்லாம் அசம்பிளி முடித்து, இந்த அசம்பிளிலேருந்து ஒரு முடிவு எடுத்து தீர்மானம் எடுத்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்களையும் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நாங்களும் கிளம்பிட்டோம். இங்கே ஒருத்தர் பாருங்க நடு ரோட்டில் ஒழுங்கு போய்கிட்டு இருக்காரு. எங்கிட்ட என்னென்ன பண்றாரு பாருங்க அவரு. ஐயோ அழிச்சாட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. வயசு தாங்க இப்படி, ஆனால் கோளாறுங்க இவரு. கோளாறு தாத்தா, பாப்பன் தாத்தா, லைட் அடிச்சுட்டு போங்க தாத்தா. லைட் ஆன் கரோ, லைட் ஆன் கரோ டைகர், லைட் ஆன் கரோ டாடா. பாப்பா தாத்தா, பாய். ஆளு தாங்க இப்படி இருக்காரு பாவம் போல. ஆனால் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு பையன் கூட தோத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சேட்டையிலையும் பெருத்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. மணி வந்து இதை பார்க்குறப்ப எத்தனை மணி மாதிரி தெரியும் உங்களுக்குன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:37.
ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டு, அதாவது அந்த நைட் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டு அப்படியே ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு வந்தோம், ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, போட்டு வண்டியிலே படுத்து தூங்கிட்டோங்க. தூங்கிட்டு இப்போ காலையில் அப்படியே போகிறோம். ஸோ இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கசிரங்கா பார்க்கு உள்ளே அப்படியே சஃபாரி போல், பட் நம்ம காரே வந்து இந்த ரோட்டு போகும் சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்ப்போம், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். பாலத்தில் போகிறோம். ஸோ இது என்ன பாலம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, அந்த நதியோட பாலங்க. இந்த பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா இமயமலையிலேருந்து உருவாகி வருதுங்க, அதுவும் சைனா சைட்லேருந்து. செம பெருசாக இருக்கு. இதிலே வெள்ளம் வருமாங்க, இவ்வளோ பெரிய. எனக்கு தெரிஞ்சு பாலமே கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 3 கிலோமீட்டர் பாலம் அளவுக்கு பெரிய அந்த பேங்க்கு, அதாவது இந்த இது இருக்குது, என்ன சொல்கிறது, பேங்க் என்ன சொல்கிறது, கரை கிடையாது, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு நடுவில் இருக்க அந்த இடைவெளி, அது எனக்கு கரெக்டாக நான் தெரியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீளமாக இருக்குது. இதுலேயே ஆனால் வெளில வருமா, இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த கசிரங்காவுக்கு வந்து 47 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நடுவில் நிப்பாட்டோம் ஹைவேல. இதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்ட்ட சாய் போட, दो चाय, गरम चाय, अच्छा चाय. आपका नाम भाई? साइद रम. बाय बाय. साइद अलोन. 24 hours भाई होटल मेरा 24 hours भाई. முட்டைலாம் வச்சிருக்காரு भाई. अंडा का क्या डिश है? ब्रेड आमलेट. ब्रेड आमलेट आमलेट थोड़ा आमलेट 20 है. 20 ரூபா தானா, பரவாயில்லையே. अदरक ஏலக்கி दिएगा. போடுங்க பாய், இதானாலும் நச்சுன்னு குடிப்போம். चाटी இந்த டாய்லெட் क्या டாய்லெட்? பாத்ரூமா அது? ஆத்திரமா இருக்காதுடா, அது வேற ஏதாவது இருக்க போகுது. என்னோட செட்டப்பே பாருங்க, நச்சுன்னு இருக்கு. அந்த இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ கொடுக்குறாரு சுட சுட. இதை குடிச்சுட்டு எங்கிட்டு பாத்ரூம் போகிறதுன்னு தெரியாம அல்ல 6 மணி 6:30 ஆச்சு. பல்லு வலிக்கிட்டோம் பெட்ரோல் பங்க்ல, ஆனால் அங்கே பாத்ரூம் சரியில்லை. சர்விங் பாருங்க பயணமா. தேங்க்யூ பாய். நல்லா இருக்கா? भाई रमजान, हैप्पी रमजान. So रमजान और मोदन आज हैप्पी रमजान भाई. ரம்ஜான் கிஃப்டா? ரம்ஜான் கிஃப்டா? கிஃப்ட் நோ பாய். இது வந்து ரம்ஜான் கிஃப்டான்னு கேட்டா, ஆமாம் ரம்ஜான் கிஃப்ட்டுங்கிறாரு. எவ்வளோ கேட்டுக்கா? 2 பிஸ்கட்டு 3 டீ. அருமையான டீ குடித்தாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஒரு 15 நிமிஷம் பிரேக்கு. இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ இது எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஹார்ன் ரைனோஸ், அதாவது ஒத்த கொம்பு உள்ள காண்டாமிருகம் வந்து வச்சுக்கோம், காண்டாமிருகம் அதுக்கு ஃபேமஸுங்க. ஸோ இங்கே வந்து நிறையா இடத்துல கேமரா வச்சுருப்பாங்களாம், ஸ்பீட் லிமிட் இருக்குமா, ஸோ மெதுவாக தான் போனோமா. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசிரங்கா ப்ராப்பராக உள்ளே போகிறதுக்கு வந்து 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நேற்று நம்ம மாவா பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நேற்று நைட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி சைடில் எப்படி இருந்தே பாருங்கள் உங்களுக்கு ரைனோஸ் அப்படி போகும் இப்படி போகும்னு சொன்னாங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகலை, என்ன அந்த பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் போர்டு வேணால் முன்னாடியே வந்துருச்சு, கசிரங்கா வெல்கம் டு கசிரங்கா அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள் யானையை பாருங்கள், அது வளர்ப்பு யானை தான். क्या भैया कितना भैया कितना राइड कितना हाँ कितना कितना राइड कितना राइड कितना राइड कितना राइड कितना फिर ओके भाई ओके भाई ओके भाई ओके 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 ओके
ஓகே பாய் பாய். அது ஓடுதுடா டே, ஓடிடுதுடா. பாய் பாய். ஓகே பாய். ஸ்லோ டவுன் அனிமல் காரிடோர். ஓ சிக்னல் வேறு கொடுப்பாங்களா? ஸ்டாப் ஆன் ரெட் கலர் சிக்னல் வேறு கொடுப்பாங்களா இந்த மாதிரி? ஓ சைலண்ட் போடலாம். ஓ 40. ஓ இங்கே பாருங்க எவ்வளோ வேகத்தில் போகிறோம் காமிக்குது பாருங்கள். இதில் வந்து ரெட் கலர் சிக்னல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நின்றுணுமா. அப்போ வந்து கிராசிங் ஆகுதுன்னு அர்த்தமா. ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டோம். என்ன இந்த வேறு டேட்டுறான் லாரிக்காரு. என்ன என்ன பஞ்சராகி கிடக்கு வண்டி. காட்டுலேயே பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் கிழிஞ்சிருச்சு. இங்கெல்லாம் இருக்காது போலங்க. இது அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. இவருங்க மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடெல்லாம் குத்திடாதா என்ன? ரைனோஸு இதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அங்கே பாருங்க ஒரு யானை இருக்குது பாருங்க. முன்னாடி 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 போகலாம். முன்னாடி போனால் தெரியும். முன்னாடி போ. இப்போ தெரியுது பாரு நீட்டா. எலிஃபேண்ட் பாருங்க, எலிஃபேண்ட். இந்த கல்விரிங்கா ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இந்த யானை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்க அங்கே இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அதனால தான் பிக்சல் உடஞ்சிருக்கு. பெண் யானை தான் நினைக்கிறேன். இது இல்லைங்க, அந்த என்ன சொல்கிறது தந்தம் எதுவும் இல்லை. போகலாம். இந்த ரோடை பாருங்கள். ஸோ இன்னும் வந்து அந்த கசிரங்கா ப்ராப்பர் இன்சைடு போகிறதுக்கு வந்து 16 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கேயும் ஒரு யானை. எங்கே ப்ரோ? லாங்கில் தான், எல்லாம் லாங்கில் தான் இருக்குது. ரோட்டை ஒட்டி எதுவுமே இல்லை. யாரோ போகிறாங்க, மினிஸ்டர்னு நினைக்கிறேன். எஸ்கார்டு போது பாருங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இந்த ரோடு வந்து ஒரு பிரதானமான ரோடு எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும். அதனால தான் எல்லாம் மூமெண்ட் அதிகமாக இருக்குங்க. இங்கே இருங்க மான், மெதுவாக போங்க. மான் பாருங்கள், மானா அது என்ன மாதிரி மான்? ஆமாம் மான் தான். ஆனால் என்ன மாதிரி மான்னா தெரியல. மெதுவாக போங்க. என்ன மாதிரி மான் தெரியலையேங்க. கொஞ்சம் முன்னாடி இன்னும் முன்னாடி போங்க. புள்ளி மான் கிடையாது, ஆனால் ஆடு மாதிரியே இருக்கு. ஆனால் மான் தான். செம்பரி ஆடு மாதிரி இருக்குல்ல. ஆனால் மான் தான் அது. காண்டாம்பூர் இருக்குங்கிறாங்க, புலி இருக்குங்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்க நம்ம ஐயா சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்க இந்த ஊரில் எல்லாம். அடுத்தடுத்து ஊர் வருது, அப்புறம் ஏதாவது ஜங்கிள் மாதிரி வருதுங்க. இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. ஜீப்பு இந்த மாதிரி ஜீப்பில் வேணால் உள்ளே கூப்பிட்டு போவாங்களாம். இந்த போது பாருங்க. அப்போ அதுலேயும் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்கிறாங்க. அந்த பார்த்த பார்த்தீங்களா நேற்று நைட்டு மாவா பாய்ஸ் அவங்க சொன்னாங்க. கசிரங்காவில் வந்து டைகர் இருக்குங்க, ஆனால் ரொம்ப 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 ரேர், பார்க்கவே முடியாது. இங்கே இருக்கு பாருங்க. இங்கே தான் வந்து கவர்மெண்ட் புக்கிங் ஆஃபீஸ். கவர்மெண்ட் புக்கிங் ஆஃபீஸு. இங்கே தான் புக் பண்ணிட்டு அப்படியே எவ்வளோ வண்டி கிடக்கு, யாருமே வர மாட்டேங்க. எவ்வளோயே யானை இருக்குது பாருங்க. அதாவது யானை சவாரிக்குது. எது காட்டு என்ன? எதுவுமே காட்டு என்ன கிடையாது, எல்லாமே சஃபாரி கூட்டு போகிறதுக்கு. புலி தாடே, புலி 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 இந்தா இருக்கு, இந்தா படுத்துக்காரு. புலி 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 பாயும் புலி வேட்டையாடும் இந்த பந்த புலி. லெஃப்டில் இருந்து யானை வேறு வருது. இங்கே நிறைய அந்த எலிஃபென்ட் சவாரி இருக்குங்க. ஸோ அதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. அதான் வந்து கும்பிளிங்ஸாக இருக்குது எல்லா இடத்துலையும் யானை. ஏன்டா யானை கிட்டக்கு வந்து ஆரன் அடிக்கிற மெண்டலு. இனோவாக்காரன் பாருங்க, யானைக்கு பின்னாடி வந்து ஆரன் அடிக்கிறான். ஸோ அவ்வளோதான். இந்த கசிரங்கா வந்து அவுட் ரிவ்யூ பார்த்தாச்சு. இங்கே வந்ததில் வந்து ஒரு லாங் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்தில் கண்ணில் இங்கேருந்து பார்த்தா ஒரு பொட்டு மாதிரி ஒரு காண்டாமிருகத்தை பார்த்தோம். மற்றபடி பெருசாக ஒன்றும் விட்னஸ் பண்ணல. உள்ளே போனால் இங்கே நேரம் மணி 7:40. இதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. போட்டால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. हाय जीप सफारी ना कितना प्राइस? लगभग 2800-2500 ऐसे होगा। कितना आदमी है? तीन आदमी लगभग 2500 25
25 ना बजी इतना How much bhai in English? 1500 Huh? 25 पीस कितना इंग्लिश हाँ। इंग्लिश English. नहीं 1500 1500 1500 Per person. 2,500. 2500 per person bhai. ये तटनी ओके भाई Elephant safari bhai. Elephant safari, one person, 150 2,500. 2500 ओके भाई Okay, thank you. भाई ये टाइगर इज द टाइगर टाइगर तो नसीब में आएगा तो मिलेगा. भाई राइनो 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 तो Uttam rhino. राइनो तो अवेलेबल मिलेगा. ओतक मुदाना भाई One on. भाई राइनो हिंदी हाँ. हिंदी हिंदी नाम हिंदी. राइनो गेंडा. राइनो गेंडा गेंडा गेंडा. गेंडा तमिल में गांडा मृगम तमिल में गांडा मृगम गेंडा आपका टाउन है भाई ये लोकल. லோக்கல் அவர் என்ன சொல்கிறாருன்னா எலிஃபென்ட் சஃபாரிக்கு 2500 ரூபா சார் எலிஃபெண்ட் ஜீப்புக்கு 2500 எலிஃபெண்ட்டுக்கு 2500 தான் சொன்னார் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறது எனக்கு போவே அப்படி த்ரில்லிங்காக இருக்கணும் இது இன்னும் ரொம்ப கமர்ஷியலாக இருக்குங்க இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம போனோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி நம்ம இந்த பனியை பார்த்தோன்னே இந்த பும்லா பாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஏற்றுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் அட்வென்ச்சர்ஸாக ஒரு மாதிரி இருக்கணும் இருக்க மாட்டேங்குது இப்போ நம்ம கசிரங்காவில் இருக்கோம் மணி 9:15 துஷிதா பான் அப்படிங்கிற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க வந்திருக்கோம் இதுதான் மெயின் ரோடு இதில் வந்து இங்கிட்டிருந்து இங்கிட்டு போகணும் ஸோ குவாஹாத்திபூர் ரோடு ஸோ அதில் வந்து அப்படியே உள்ளே வந்தோம் இந்த காரு வர்ற ஷாட் பார்த்துருப்பீங்க ஸோ வந்தோடனே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் எல்லாமே இருக்க மாதிரி ஏ ஃப்ரேமாக இங்கே வாங்க டிஃப்ரெண்ட்டான தீமில் வச்சுருக்காங்க இங்கே எல்லா ப்ரைவேட் ரிசார்ட்டும் இந்த மாதிரி ஜீப் வச்சுருக்காங்க சஃபாரி ஜீப் சஃபாரி கூட்டு போகிறதுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியாச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் சன்ஸ்க்ரீன் போட்டு அடுத்து நம்ம பயணத்தை நோக்கி ஆரம்பிக்க வேண்டியதான் சாப்பாடு சொல்லியிருக்கோம் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே இதிலே ப்ரிப்பேர் ஆகிடணும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து இந்த செரி ஒன்று வாங்கியிருப்போம் அசாம் ஆப்பிளுங்கிறாங்க அசாம் செரிங்கிறாங்க ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க அது அதாவது உள்ளே வந்து ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும் மினி சைஸ் ஆப்பிள் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டி தால் அப்புறம் வந்து சும்மா வெங்காயங்க அந்த ரிசார்ட்லேயே வந்து சாப்பாடு ஆர்டர் போட்டனால இதான் ஆர்டர் போட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசி பேருங்க சூப்பராக இருக்குது நம்ம வீட்டிலலாம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சுருக்காங்க ரொட்டிங்க செம்ம சாப்பிட்டு இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட் இங்கே சாப்பிட்டோம் ஸோ அதாவது ரெஸ்டாரண்ட்னா சாப்பிட்ற இடம் இந்த ப்ராப்பர்ட்டியில் இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த மூங்கிலில் வந்து ஒரு சின்ன பாலம் மாதிரி நிறைய அந்த ஃபோட்டோ ஷூட் ஸ்பாட் இருக்குங்க இங்கே இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மூங்கில் வந்து நமக்கு செட் ஆக மாட்டேங்கி பயமாக இருக்குது நான் பட்டக்கு புட்டக்குன்னு சவுண்டு வருது ஏன்னா சின்ன அட்டை மாதிரி தான் போட்டிருக்காங்க பொட்டஞ்சிச்சின்னா கீழே போய் விழுந்துருவேன் ஆத்தி ஏத்தனமா வந்துட்டேன் அப்பா அப்படிலாம் அக்கிட்டு போயிடணும் அப்பா வந்தாச்சு ஸோ அப்படியே போய் வண்டி எடுத்துகிட்டு ஓ அங்கிட்டே வழி இருக்குங்க ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டுக்கு சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறக்காக வந்தேன் தினுசாக இருக்குது ஆமா இங்க வாட்ச் டவர் மாதிரி மரத்தில் மேலே ஏறி போய் நின்று பார்க்குறதுக்கு இதை வைக்க பொருள்லாம் வச்சுருக்காங்க